எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து மத்திய பிரதேஷில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து என்னென்னா 25 இயர் ஓல்டு ஒரு ஆளை வந்து, அதாவது ஹஸ்பண்டை ஒரு மைனர் கேர்ள், அதாவது 17 இயர்ஸ் 18 ஆகலை, அந்த பொண்ணு வந்து பீர் பாட்டிலை வச்சு வந்து அடித்து கொலை பண்ணியிருக்கா. ஒரு தடவை 2 தடவை பண்ணல, 36 டைம்ஸ் அவன் அந்த ஆளை வந்து குத்தியிருக்கா. அவன் மட்டும் பண்ணாமல் இதில் இனியும் 2 பேர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. அதாவது வந்து அவளோட லவ்வர், அப்புறம் வந்து அவளோட லவ்வர் ப்ளஸ் 2 ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. இது நடந்திருக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டால் மத்திய பிரதேஷில். இது வந்து இந்த க்ரைமை வந்து கமிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா, சும்மா இல்லாமல் வீடியோ கால் பண்ணி பாரு, நான் வந்து என் ஹஸ்பண்டை வந்து கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேலையை முடிச்சிட்டேன் நான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மைனர் கேர்ள் தானே, 18 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிறதுனால மைனர் கேர்ளு. இது வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து தப்பிச்சு போயிடுச்சு அந்த பொண்ணு. இது என்றைக்கு நடந்திருக்கு அப்படின்னா வந்து ஏப்ரல் 12 அன்னைக்கு. ஏப்ரல் 13 வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸுக்கு போயிருக்கு. ஏதோ ஒரு பாடி அங்கே கிடக்குது, புஷ்ஷுக்கிட்ட ITI காலேஜுக்கிட்ட வந்து கிடக்கு அப்படின்னு வந்து சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உடனே அவங்க போய் பார்க்குறாங்க. அது வந்து அந்த டிசீஸ்டு, அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பையன் வந்து யாருன்னா ராகுல் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து ராம்சந்திர பாண்டே அப்படின்னு வந்து போட்டிருந்தது நியூஸ் பேப்பரில். எந்த ஊரை சேர்ந்தவங்க ஷாப்பூர், அவங்க ரெசிடென்ஸ் வந்து ஷாப்பூர் அப்படின்னு வந்து போட்டிருந்தது. இது வந்து மர்டர் கேஸ் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அந்த பையனுக்கு வந்து பயங்கரமாக மல்டிபிள் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு ஹஸ்பண்டுக்கு. ராகுலோட ஒய்ஃபுக்கு வந்து 17 வயசு ஆகுது. இல்லீகல் அஃபேர் இருக்கிறனால வந்து அந்த இன்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அது வந்து தப்பிச்சு போயிடுச்சு. அந்த ஆள் பேர் வந்து என்னென்னா யுவராஜுன்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து 20 வயசு ஆகுது. அவனை வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை கஸ்டடியில் எடுத்து அவன் கேட்குற விதத்தில் கேட்ட உடனே அவன் வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிட்டான். இப்போ வந்து ஏப்ரல் 12 அன்னைக்கு வந்து என்னென்னா 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே வந்து அவள் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த யுவராஜை கால் பண்ணி அந்த ஃபோட்டோ, அந்த பாடியை காமிச்சு பாரு, இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கா. இது வந்து ப்ரீ பிளான் மர்டராக இருக்கும், ஏன்னா வந்து இல்லீகல் அஃபேர் இருக்கிறனால வந்து ப்ரீ பிளான் மர்டராக இருக்கும் அப்படின்னு தான் வந்து போலீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து இவள் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் ராகுலை வந்து ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கு. 2 பேரும் சேர்ந்து போயிருக்காங்க. போயிட்டு அங்கே வந்து முடிச்சுட்டு வரும்போது வந்து ரோட் சைடில் வந்து எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த மீதி இருக்கிற அவங்க வந்து பிளான் பண்ண மாதிரியே 3 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, சடனாக வந்து ஸ்பீட் பிரேக்கர்கிட்ட வந்து ஸ்லிப்பரை தூக்கி போட்டு அவனை வந்து வண்டியை நிறுத்த சொல்லுது அந்த ராகுலை. அவனும் வந்து வண்டியை வந்து அந்த பையன் என்ன ஏதுன்னு தெரியாமல் நிறுத்தியிருக்கான். இவங்க வந்து பீர் பாட்டில் வச்சு மாற்றி மாற்றி அடித்து இம்மீடியட்டாக அவன் வந்து அங்கேயே அன்கான்ஷியஸ் ஆகி இறந்தே போயிடுறான். இன்ஜுரிஸும் ஆகிருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குச்சிக்கிட்ட கொண்டு போய் இழுத்துட்டு போய் போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க. முடிச்சுட்டு போன உடனே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே தப்பிச்சு போக பார்க்கும்போது தான் போலீஸ் பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சப்போஸ் நம்மளுக்கு இல்லீகல், நம்மளுக்கு முன்னாடியே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி லவ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா, இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி கொலாகலாக பண்ணுறதுக்கு அதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு லவ் மேரேஜே பண்ணிக்கலாம். ஒரு கேர்ள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது, மைனர் கேர்ள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது வந்து ஜுவெனைலில் தான் கொண்டு போய் விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். எதாக இருந்தாலும் வந்து முன்கூட்டியே நம்ம வந்து கொலை அந்த மாதிரிலாம் பண்ணுறது டிசிஷன் எடுக்கும்போது நிதானமாக எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and tap the bell icon. Thank you.